வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம கான்செப்ட் அதாவது வந்து டெய்லி ஏர்ட்ராப் சம்மரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நேற்று தான் ஃபஸ்ட் வீடியோ போகணும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேயில் என்னென்னலாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் சம்மரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏர்ட்ராப்பில் என்ன நடக்குதுன்ட்டு அப்படி. ஸோ இது டெஃபிஷன் ஏஐ டெஸ்ட்நெட் அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இந்த டெஃபிஷன் ஏஐ வந்து நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து ஓபிபிஎன்பி நெட்வொர்க், அதாவது வந்து டெஸ்ட்நெட்டில் தான் நடக்குது. ஸோ அதாவது வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஒரு ஏஐ இமேஜ் வந்து நம்ம மின் பண்ணணும். ஓபிபிஎன்பி டெஸ்ட்நெட்டில் மின் பண்ணோன்னா 7 டேஸ்க்கு நம்ம மின் பண்ணால் 7 டேஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஹோம் பேஜில் இருக்குது. நம்ம அதில் ஈவெண்ட்ஸில் போய் 7 டேஸ் நம்ம மின் பண்ணியிருந்தால் இதை கிளைம் பண்ணிக்கலாம். 7 டேஸ் NFT, 14 டேஸ் NFT, 30 டேஸ் NFTன்ட்டு. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த நேரம் 14 டேஸை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கூட இன்னும் ஒரு 10 டேஸ் எனக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த 7 டேஸ் கூட இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஏர்ட்ராப் இருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ஏர்லியர் போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஏர்லியர் போஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பிஎன்பி அதாவது டெஸ்ட்நெட் பிஎன்பி வந்து ஓபிபிஎன்பிக்கு பிரிட்ஜ் பண்ணணும், எப்படி மின் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மறக்காதீங்க. தென் டெல்ஸ் பை டிபிஎஸ், அதாவது வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அதாவது டைனமிக் என்எஃப்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து சுயியில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைப் இருக்குது இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஒயிட் லிஸ்ட் நான் முன்னாடி ரேஃபில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட் லிஸ்ட் கிடைச்சிருந்தா குட் லக், கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு இது கிடைக்கும். இதில் ஒரு அதாவது வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒயிட் லிஸ்ட் கிடைக்கல. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஃபார்ம் பாலிஹெட்ரா அவதார் எஸ்பிடி மின்ட், அதாவது வந்து லைஃப் ஃபார்மும் பாலிஹெட்ராவும் கமெண்ட் பண்ணி இந்த சவுல்போன் டோக்கன் மின்ட் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா பாலிகானில் மின் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஃபீ போகும். பாலிகானில் மின் பண்ணிவிட்டு கலெக்ட் வந்து ஒரு அதாவது வந்து பிரிட்ஜ் மாதிரி நினச்சிக்கோங்களேன். கலெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 3 செயின் இருக்குது. ஓகேங்களா? கோர், டிஏஓ, பேஸ் ஆர் மேண்டல். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கலெக்ட் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஃபீ வந்து உங்களுக்கு மேட்டிக்கில் தான் போகும். ஸோ நான் கோர், டிஏவும் பேஸும் பண்ணேன். மேண்டில் அந்த நேரம் வந்து பிரிட்ஜ் ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கலெக்ட் இதில் வந்து பாலிகனை கலெக்ட் பண்ணி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டாலே, ஒரு செயினில் கலெக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து கேலக்ஸி அதில் போய்ட்டு ஓஏடி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3த்துலேயும் நீங்கள் கிளைம் பண்ணணும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதர் வந்து அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் யூர் லேயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இது எதுக்கு இந்த போஸ்ட் போட்டோன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் லிக்விடில் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு அதாவது வந்து லேயர் 0 இல்லை. ஸோ ஒரு லேயர் 0 மாதிரி ஒரு டோக்கன், ஓகே, டெமோ டோக்கன் சொல்லலாம். ஸோ அதோட பர்ப்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னா ஆர்பிட்ரம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு 15 டேஸ் 20 டேஸ் முன்னாடி பண்ணாங்க. ஸோ ஆர்பிட்ரம் வந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கும் வந்து லேயர் 0க்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்ற ஒரு ரூமர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்தாங்க. நோமிஸ் வந்து லேயர் 0 ரீட்வீட் பண்ண சைட்டு டியூனும் கோபைலண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் உங்களோட வேலட் எவ்வளோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா? தென் வந்து பேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அவாந்திஸ் ஒரு 6 ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஈகோசிஸ்டமில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் அவாந்திஸ். ஸோ இதில் வந்து வெயிட் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி D3 இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் Web3 டொமைன் நேம் சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நேமிங் ப்ராஜெக்ட், Web3 நேமிங் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு வெயிட் லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது, சைன் அப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? தென் ஆம்னி. ஓகேங்களா? ஸோ ஆம்னி ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்னி நெட்வொர்க் வந்து நியர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 மில்லியன் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து ஜம்ப் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டாப் டயர்ஸான இன்வெஸ்டர்ஸ் தான் இதில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து அவங்களோட மிஷன்ஸ், அதாவது ஆம்னி மிஷன்ஸ்ன்ற சைட் இருக்கும். ஸோ இங்கே லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா மிஷனும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாட் நேம்ஸ், அதாவது நேமிங் டொமைன் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கேலக்ஸி ஓஐடியில் வந்து நம்ம ஓஐடி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ சில பேருக்கு வந்து அந்த நெட்வொர்க் சரியாக ஒர்க் ஆகலைனாங்க. ஸோ ஆம்னி பார்த்தீங்கன்னா புது ஆர்பிசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்கிறேன், நம்ம அந்த லிங்க்கை நான் மறுபடியும் கொடுக்குறேன். நியூ ஆர்பிசி, பழைய ஆர்பிசி ஒர்க் ஆகாது. நியூ ஆர்பிசி கொடுத்து நியூ ஆர்பிசியில் டோக்கன் இருக்காது. நீங்கள் வந்து அவங்க ஃபாஸ்ட் கிளைம் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு பீட்டா ஆப். ஓகேங்களா? ட்ராக் ட்ராப் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா L2 செயின்ஸ், அதாவது L2 செயின்ஸ் வந்து இசட்கே சிங்க்கு, அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரோல், இந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து ட்ரான்சாக்ஷன், அதாவது லீனியா பேஸ் இதெல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைரா கேப்சூல், அதாவது யூனிவர்ஸில் வந்து யாரெல்லாம் ஒயிட் லிஸ்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து நீங்கள் மின் பண்ணலாம் போட்டுருந்தாங்க. ஸோ இதோட ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பப்ளிக் வந்து 10 மேட்டிக் நினைக்கிறேன். நமக்கு எல்லாம் ஒயிட் லிஸ்ட் பண்ணவங்க ஃப்ரீ தான் இதோட கிளைம். ஸோ இந்த NFT வச்சுருவங்க வந்து ஆர்ட்ன்ற டோக்கன் வந்து ஏர்ட்ராப் தரதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு தான் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒன்றும் ரொம்ப 1.5 மேட்டிக்காக நம்ம வந்து இதை விற்க தேவையில்லை. ஸோ இதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தென் வந்து
கேல்டிரா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 9 மில்லியன் ஃபண்டட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 ஓகேங்களா, 4 வீக்குக்கான ஆன்சர்ஸும் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு மாதிரி எப்படி லீனியாக எப்படி வந்து வீக்காக கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இது கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான டாஸ்க் தான் ஓகேங்களா. தென் வந்து பைனான்ஸ் வந்து சாண்ட்பாக்ஸ் NFT வந்து ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட NFTs, அதாவது அவங்க நீங்கள் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த NFT செக்ஷன் இருக்கும், அதில் வந்து இப்போ வந்து பாலிகான் செயினை வந்து அவங்க இது பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா. சப்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் வந்து இன் அண்ட் அவுட் இருக்காது, சேல்ஸ் இருக்காது இதுக்கப்புறம் ஓகேங்களா. தென் வந்து layer0 அப்டேட்ஸ் ஓகேங்களா. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு layer0. அதில் ஒன் ஆஃப் த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸை பார்த்தாலே வந்து யூசர் கேன் பே நெட்வொர்க் ஃபீ வித் எனி டோக்கன்ஸ். அதாவது வந்து இப்போ எத்திரியம் நெட்வொர்க்கில் இருக்கும்போது எத்திரியம் ஃபீ தான் கொடுக்கணும்னு தேவையில்ல. ஸோ அதில் இருக்கிற எந்த டோக்கன் மேக்ஸிமம் எந்த டோக்கன் சொல்லும் போதே தெரியுது, அவங்களோட layer0 டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் தான் கொண்டு வராங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் கார்னர் ஓகேங்களா layer0. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரிட்ஜிங் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ மேபி ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓவர் ப்ரோட்டோகாலோட அப்டேட் ஆன்சர் வந்து மின்ட்டிங் ஓகேங்களா, 9th செப்டம்பரோட ஆன்சர். ஸோ BSX எக்ஸ்சேஞ்ச் ஏர்லி ஆக்சஸ் இது வந்து பேஸில் பில் பண்ணது தான். ஸோ மறக்காமல் இதுலேயும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பண்ணிவிடுங்க. தென் அதே மாதிரி வோல்ட் ஜெனிசிஸ் கண்டிப்பாக இது வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆப்டிமிசமோட ப்ராஜெக்ட். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்து அதிகமாகவே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதில் வெயிட் லிஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணவங்க இப்போ வந்து கேலக்ஸியில் வந்து அந்த OAT கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னையோட அப்டேட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், டைம் சேவ் பண்ணுறது சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.